வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுபேகன். ஒரு 20லேருந்து 25 நாள் இருக்குங்க கடைசியாக நம்ம வீடியோ போட்டு. அந்த வீடியோக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இப்போ தான் சந்திக்கணும். இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட துயர சம்பவங்களும் நடந்திருக்கு. அதெல்லாமே அன்னன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணோம், அதை பற்றி பேசணும்னு நினைக்கையிலலாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் பர்சனலாக மாட்டிக்கிறேன். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது, எல்லாருக்கும் உள்ளது தான். நானும் ஒரு சக மனிதன் தானே. ஒரு ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்குது. ஒர்க் ரிலேட்டடாகவும், ஃபேமிலி ரிலேட்டடாகவும், என்னுடைய ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அப்படியே மாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கோம். ஓகே, இந்த 25 நாளில் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த 25 நாளில் நம்ம சேனல் இப்போ என்னவா ஆயிருக்கு, எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லல, உனக்குலாம் எதுக்குடா தம்பி இந்த வேலை, ஏன் வேணவே வேணாம், ஏகப்பட்ட துறைகள் இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது, படித்த படிப்புக்கு போய் படித்த வேலையை போய் பாரு, வீட்டை பாரு, வீட்டை இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. உனக்கு என்ன திறமை இருக்குது, நீ பேசுவியா, உனக்கு என்ன தெரியும், எப்படி நீ பேசுவ, எப்படி இதை ரன் பண்ணி கொண்டு போவ அப்படின்னு நிறைய கேள்விகள். ஆனால் என்னுடைய ஒரு ஆசை எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சேனலை எப்படியாவது நம்ம கொண்டு போகணுன்னு ஒரு முயற்சி. யாருமே நம்மளை, எங்கள் வீட்டில் கூட நம்பவே இல்லை. இவெல்லாம் பேசுவானா, வீட்லேயே இப்படி இருக்கிறான், எங்கே பேச போகிறான், அப்படி தான் எல்லாருமே சுற்றி உள்ளவங்க கூட நினச்சாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறது பக்கத்து வீட்டு கூட தெரியாது, இருக்கிறேனா அப்படின்றது கூட தெரியாது. ஸ்டார்டிங்கில் இருந்து யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். இப்படி உள்ள ஒரு பையன் எப்படிடா சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னத்தடா பேச போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதான் ஃப்ராங்காக சொல்ல போனா, நான் ஜீரோவில் ஆரம்பிச்சதுங்க. இன்னைக்கு 2200 வாடிக்கையாளர்களை கடந்து, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு வகையில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப, இது 2200லாம் உனக்கு பெருசாடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசு தாங்க. ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணேன், உனக்குலாம் என்னடா தெரியும், பேசி யாரா என்னடா பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க. நான் வீடியோ எடுத்து போட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடியோ வியூஸ் போகிறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில், ஓகே பையன் இந்தளவுக்கு பேசுகிறானே, அப்போ உன்னால் முடியும், சப்போர்ட் பண்ண, ஃபுல்லாக என் ஃபேமிலி சப்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு போட்ட ஒவ்வொரு வீடியோவுமே என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட்னால தான் எல்லாமே பண்ணோம். நல்லாவே பண்ணாங்க. எது கூட வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து ஃப்ரீ காஸ்டில் எதுவுமே பண்ணலை. எல்லாமே நம்ம கை காசை போட்டு தேட்டருக்கு போய் போட்ட வீடியோஸு, ரிவ்யூ எடுக்கையில், பேசுகிறது, பிடிக்கிறது எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டுங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அண்ணன், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால தான் ஜீரோலேருந்து இன்றைக்கி 2200, அதாவது 2200 வாடிக்கையாளர்களை கடந்து நம்ம சேனல் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் நான் சொல்லணும், ரொம்ப நன்றி. மெயினாக இவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வீடியோ எடுக்க போகிறனாலே எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டூடியோ கிடையாது, அதே போல் எதுவுமே கிடையாது. எதுவுமே மீன்ஸ் வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. எல்லாமே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோன்னா கப்பிச்சிப்புன்னு எல்லாருமே டிவி பார்க்கணும் கூட ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க. பையன் பண்ணுறான், அவனோட முயற்சி, அவன் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இந்த 20 நாளில் ஃபஸ்ட்டு நடந்தது, நம்ம 2200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கூகுள் ஆட்சென்ஸில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான், சந்தோஷமான விஷயந்தான். இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குறவங்களுக்கு இதுவும் எனக்கு விஷயந்தான், சந்தோஷமான விஷயந்தான். கூகுள் ஆட்சென்ஸில் அப்ரூவல் கிடச்சிருச்சு. நம்ம யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. மூணாவதாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் மானிட்டைஸ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, இதில் எதுவும் வைலன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து காப்பிரைட்டு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கையில் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் டிசெப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் மாட்டிக்கிச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கையில், டிசெப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னால் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில்
நம்ம வீடியோவில் பேசுனதுக்கு சம்மந்தப்பட்ட தலைப்போ அல்லது வந்து தம்ப்லைன், டைட்டில் அப்படி இல்லைன்னா தம்ப்லைன், இல்லை நம்ம கீழே கொடுக்கக்கூடிய டேக், சர்ச் டேக், இதில் எதுலையாவது நம்ம மாறுபட்ட வார்த்தைகள் நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த விஷயம் டிசெப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்ட்டையும் கேட்டேன். ஆல்ரெடி யூடியூப்பில் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கேன். நண்பர்கள்கிட்டையும் கேட்டு விசாரித்தேன். யூடியூப்லேயும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதை நம்ம சரி பண்ணிவிட்டு ரீஅப்ளை பண்ணணும். ஸோ வந்து இதுதான் இந்த 20லேருந்து 25 நாளுக்குள்ளே நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கல நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் இன்னைக்கு அதை விட நிறைய பேர் அப்கிரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய நாலேஜபிளான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து படிக்கையில் கூட இந்த அளவுக்குலாம் நான் டீப்பாக படிச்சிருந்தேன்னா இன்னும் பெரிய ஆளாக இருந்திருப்பனோ அப்படின்னு நினைக்கலாம் வேணாம். எப்படி போயிருந்தாலும் நம்மளுக்குன்னு எழுதப்பட்டது இப்படி தான். சரி, ஓகே. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணையில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணையில் இருந்த கண்டென்ட்டோட வேல்யூ விட இப்போ அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் யூடியூப்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும், அவங்க திறமையை காட்டணும்னு வராங்க. அப்போ இப்படி இருக்கிற நம்ம யூடியூபோட காம்படிட்டார் உலகத்தில் நம்ம வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு தடவையுமே ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து 2200 வாடிக்கையாளர்கள் வந்திருந்தாலுமே இதில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம ஒரு 40 to 50 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க அதிகபட்சமாகவே. அவ்வளோ கூட கிடையாது, 50 பீப்புள்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. மிச்ச 2100-115 வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே வெளியே இருந்து ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ண வீடியோவில் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு பிடிச்சி போனனால அவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணேன். வேற என்ன பண்ணலாம், எந்த துறையில் போகலாம். இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு கலக்கிக்கிட்டு இருக்கு, போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்கப்பூர்வமாகவும் சரி, அழிக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஏஐ வந்து யூஸ் ஆகுது. ஆனால் அதை நம்ம நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது நிறைய லேர்னிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலே தெரியுது. அதை வச்சு என்னென்னலாம் அவங்க வந்து தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வழிக்கு என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு நல்லா படிக்க முடியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஒர்க்கை வந்து ஷார்ட் ஓவர் பண்ண முடியுது, ஈஸியாக முடிக்க முடியுது. கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், இதனால பின்னாடி நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டாலுமே ஒரு வகையில் இதோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய பேர் அதை எடுத்து வீடியோவாக போடுறாங்க. ஓகே, இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருக்கல, நம்ம மட்டும் ஏன் பழைய ஒரு கண்டென்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. இந்த தேட்டர் ரிவ்யூ அப்படின்றத நம்ம பண்ணியிருப்போம், நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேனல்லாம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 சேனல் தான் தேட்டரை பற்றி ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்காங்க. எனக்கு தேட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவுடைய ரசிகன், ஒரு காதலனா அந்த சினிமாவை எப்படிலாம் ரசிக்கணுமோ ரசித்து அந்த தேட்டரை வந்து ஒரு தேட்டராக பார்க்காம அது மக்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்றத ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை நம்ம வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இப்படி இருக்குது, சீட்டிங் கெப்பாசிட்டி இப்படி இருக்குது, நம்ம பார்க்கல, இந்த கால் முன்னாடி உள்ள சீட்டில் இடிக்குதா இல்லையா, சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது, காஸ்ட் என்ன, பட்ஜெட் காஸ்ட் என்ன, எல்லாமே சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அதை விட இன்னும் பல மடங்கு மேலே போய் சொல்கிறதுக்கான சினிமா ரசிகர்கள், காதலர்கள் வந்துட்டாங்க. சினிமா மேலே தீராத அன்பு கொண்டவங்க, திரையரங்கை வந்து நேசிக்கிறவங்க, அவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. அப்போ நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம்? ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து கொட்டி கிடக்குது. நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம்? இந்த ரிசர்ச் மேலே ரிசர்ச் பண்ணி 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 அப்படியே போய்கிட்டே இருக்கு. டெய்லியும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்த வகையில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும் நம்ம சேனலில். பேனர் சேஞ்ச் பண்ணணும், ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் டெய்லியும் ஒரு கண்டென்ட்டாச்சும் கொடுக்கணும். இப்படி இருக்கையில் இன்னொரு விஷயமும் தோணுச்சு, இனிமேல் இதை நம்ம அடிக்கடி பண்ணலாம்.
அப்படின்ட்டு. அதாவது நம்ம கடந்து வந்த பாதையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் பூமர் அப்படிம்பாங்க. சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு காது இருக்காதா? 1000 காதில் ஒரு காது இதை கேட்காதா? அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நம்ம கடந்து வந்த பாதையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த பார்த்த அனுபவங்களை வரிகளாகவும் வார்த்தைகளாகவும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இல்லை ஒரு 60 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மட்டும் இப்பொழுதைக்கு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நம்ம பேசலாம் அடுத்தடுத்த காணொளியில். அடிக்கடி வந்து நம்மளுடைய கான்வர்சேஷன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாக நல்ல ஒரு இதில் இருந்தால் தான் உங்களுக்கும் எனக்குமான கனெக்ட் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஏன்னா இப்போ நான் செல்ஃபாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ செட்டப் எதுவுமே கிடையாது. தனியாக என்னுடைய வீட்டில் எந்த வித க்ரீன் ஸ்க்ரீன் எதுவுமே இல்லை. இதெல்லாமே தாண்டி உங்ககிட்ட நான் இதை பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய பேராதரவுக்கு. நம்ம 2200 வாடிக்கையாளர்களை கடந்து இன்றைக்கி மானிட்டைசேஷனை நோக்கி நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் முதல் படியை நம்ம வெற்றிப்படியாக ஆக்கியாச்சு. 2வது படி கூடிய சீக்கிரம் அதுவும் வெற்றிப்படியாக ஆகும். ஆன உடனே உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் கூட நான் இருக்கணும், என் கூட நீங்கள் இருக்கணும் இந்த காணொளி வாயில அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சேனலை பாருங்கள். நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நம்ம பேசுகிறதுக்கு இருக்கும். ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள், சிந்தனைக்குட்பட்டது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நடைமுறையில் உள்ளது எல்லாத்தையுமே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கேன். ரொம்ப நன்றி.